நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் மட்டும் ஏன் சந்தோஷமாக எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றது. சரி, நம்ம அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன தான் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, ₹1,00,00,000 பணம், இல்லை ஈசிஆரில் வீடு, இல்லை ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை அமெரிக்காவில் ஒரு நல்ல ஜாப், இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாமா? ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க முதல்ல சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை அவங்களும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஏழைக்கு பணக்காரனாக இருக்கணும் தான் சந்தோஷமாக இருக்கான்னு தோணும், பணக்காரனுக்கு ஏழை இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கான்னு தோணும். இதெல்லாம் பரவாயில்ல, மிடில் கிளாஸுக்கு ஏழை இருக்கிறவனும் சந்தோஷமாக இருக்கான்னு தோணும், பணக்காரனாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ யார் தான் சந்தோஷமாக இருக்கா? சரி, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். நமக்கு என்ன கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தோணுதோ அவங்கள்ட்ட இருக்க விஷயம்லாம் நமக்கு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன விஷயம் இல்லையோ அந்த விஷயத்தை தான் நம்ம நினச்சி சந்தோஷம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோம். கரெக்டாக? நம்மளோட சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம தீர்மானிக்கல, யாரோ ஒருத்தங்க தானே. நம்மளோட 2 எமோஷன்ஸையும் இன்னொருத்தங்க கண்ட்ரோலில் விட்டுட்டு அப்படி நம்ம என்ன லைஃப் தான் வாழ்கிறோம். அப்போது சந்தோஷம் எதில் தான் இருக்குது? ரொம்ப ஈஸிங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நம்மளோட எண்ணத்தில் தான் சந்தோஷம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனையை மட்டுமே பார்க்க தெரிஞ்ச நமக்கு அதில் இருக்கிற சந்தோஷத்தையாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், நம்ம அதை என்ஜாய் பண்ண மாட்டோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மற்றவங்க யாரால் உங்களை மாற்ற முடியும்? சந்தோஷங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே தானே இருக்குது. ஒரு மனுஷன் சந்தோஷத்தை தனக்குள்ளே வச்சுருக்கும் போது அதை வெளியில் போய் தேடிக்கிட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். அவனை பொறுத்தவரை வானம், நட்சத்திரம், பக்கத்து வீட்டு குழந்தை, பசி, இப்படி எல்லாமே அவனுக்கு சந்தோஷமாக தான் தெரியும். என்னடா ஞானி தான் அப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூட் அவுட் ஆகிட்ருப்போம். அதனால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ் போகலான்னு காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பைக் பஞ்சராக இருக்கும், இல்லை பெட்ரோல் இல்லாமல் இருக்கும். உடனே அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு சரி பஸ்ஸில் போனோம்னா கண்டக்டர் சில்லற அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தோட நம்ம உடனே வரி பண்ணுவோம், அவ்வளோ பேருக்கு முன்னாடி என்னை வந்து கண்டக்டர் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டக்டர் நம்மளை மட்டும் திட்டிடல, எல்லாரையுமே பஸ்ஸில் சில்லற இல்லாமல் திட்டுட்டு அவர் அடுத்து அவர் வேலையை பார்க்க போயிடுவார். ஆனால் நம்ம என்டையர் டேவாக நம்ம அதை நினச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை நினச்சே மூட் அவுட் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம சரியாக பண்ணாமல் சந்தோஷமாக இல்லாமல் நம்ம அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி எடுத்து பாருங்களேன். நம்ம பைக்கில் காலைல பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கல, சரி ஓகே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போய் பார்க்கலாமே, நமக்கு அதனால தான் பஸ்ஸில் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பஸ்ஸில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமாக அனுபவிச்சு பாருங்கள். கண்டக்டர் திட்டினா கண்டக்டர் அவர் வந்து நம்மளை மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட நம்ம திட்டினா தான் அவங்க 4 பேர் சில்லறை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஜாபை செய்கிறாரு. சரி, அவர் நம்மக்கிட்ட தானே ஒரு கோவத்தை காட்ட முடியும், உட்காந்தே இருக்கிற நம்மள மாதிரி தானே பேசப்படுறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கங்க. திரும்பவும் நீங்கள் அதே பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த கண்டக்டர் நம்ம யாருன்னு கூட தெரிய போகிறதில்ல. சரி, அப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இது இன்னிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் இருக்க பாசிட்டிவை மட்டும் தான் நான் யோசிப்பேன், நெகட்டிவ் திங்கிங்கை நான் கவலைப்பட மாட்டேன் அப்படி முடிவு எடுத்துக்கங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு எழுந்துறீங்க. நீங்கள் குடிக்கிற காஃபியாக இருக்கட்டும், அதை கூட நீங்கள் ரொம்ப ரசித்து குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ இல்லை காலேஜ் இல்லை ஸ்கூல் எங்கே போனாலும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட நம்ம சிரித்து பழகுங்க. சொல்லுங்கள், அவங்கள்ட்ட ஹவ்வாரின்னு கேட்டாங்கன்னா ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. கண்டிப்பாக அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், மற்றவங்க இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது செந்தில் ராஜன். இந்த டாபிக் ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்னு கோபிநாத் எழுதின புக்கிலேருந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு டாபிக். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்பினேன். ஸோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.